ஹாய் கைஸ். ஊட்டில மசனகுடிங்கிற ஒரு இடத்துல 2 இளைஞர்களுக்கு நடந்த அதிபயங்கர நிகழ்வ தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியா பார்க்க போறோம். புல்லட் ஆசையினால 2 இளைஞர்களுக்கு இந்த மாரி ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு. அத தாங்க நம்ம விறுவிறுப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊரு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. உங்க பகுதியில இந்த மாரி நடந்திருக்கா அப்படிங்கிறது எஸ் ஆர் நோன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற மதி பிக் டைம் நான்மதி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 இளைஞர் இருக்காங்க. அவங்க வந்து சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்றாங்க. அவங்க ரொம்ப வருஷமாவே 2 பேருமே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு ஆசை என்னன்னா, லாங் டிரைவ் போணும். ரொம்ப தூரம் வந்து புல்லட்ல போணும் அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. ஒரு நாள் பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு எங்க போலான்னு பார்க்கும்போது, மைசூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அங்க வந்து வந்து ரோடெல்லாம் சூப்பரா இருக்கும். இடம் வந்து நல்லா இருக்கும். போற வழியிலலாம் நெறைய வந்து ஹில்ஸ் ஏரியாலாம் இருக்கு. அதனால பார்த்துக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு லீவ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி நல்லா பின்னாடி வண்டியில புல்லட் வண்டியில கட்டிட்டு 2 பேர் போறாங்க. அவங்க பேரு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேரு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ். இன்னொருத்தர் பேரு பிரகாஷ். அந்த பிரகாஷ்ங்கிறவரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயந்தவரு. அந்த சுரேஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தைரியமானவர். அதாவது பேயெல்லாம் நேர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆளு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்பிக்கை இல்லாதவர். இந்த சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமா இருக்காரு. ஆனா பிரகாஷ் வந்து எல்லாமே பயப்படுறவர். கொஞ்சம் அந்த ஆன்மா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்புறவரு. அந்த மாரி ஆளு. 2 பேருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க இப்ப. வர்ற வழியிலலாம் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவா பார்த்துட்டு வராங்க. அதாவது ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாரி ஒரடியா பார்த்துட்டு வரணுங்க தான் அவங்களோட பிளானு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி இருக்கும். இந்த டயத்துல என்ன பண்றாங்க, மேப்ப போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தவங்க பாட்டு கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல தங்கி தங்கி வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளா வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாள் தங்கிட்டு, அந்த பக்கத்துல இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி கிட்ட வந்திருக்காங்க. ஊட்டி பக்கத்துல வந்திருக்காங்க. மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டி பக்கத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே இடம்லாம் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும்போது, மேப் போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்த பத்திலாம் தெரியாது. இங்க அடுத்து எங்க போணும், எப்படி போணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து வண்டி போற போக்குல இருக்கிற இடமெல்லாம் பார்த்துட்டு போணும். அதுதான் அவங்களோட பிளான். குறிப்பா வந்து இந்த இடத்துக்கு போணும், அந்த இடத்துக்கு போணும் அப்படிலாம் அவங்க பிளான் பண்ணி வரல. அதனால இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி 7:30 ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரூட் கேட்கறாங்க. அதாவது இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "இது வந்து மசனகுடி அப்படின்னு ஒரு ஊரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க என்ன வந்து அ இந்த ஊர்ல என்ன வந்து ஃபேமஸ்? என்ன இருக்கும்?" அப்படின்னு கேட்கறாங்க. இங்கலாம் வந்து நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, மிருகங்கள்லாம் நெறைய பார்க்கலாம். யானைகள்லாம் நெறைய பார்க்கலாம். இந்த மாரி மிருகங்கள்லாம் நெறைய பார்க்கலாம். மானு இந்த மாரிலாம் நெறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது சொல்றாங்க, "இதுக்கப்புறம் எங்க போறது?" அப்படின்னு கேட்கறாங்க. "இந்த பக்கம் இதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவுல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இங்க தான் ஸ்டே பண்ற மாரி இருக்கும். காலையில தான் நீங்க அந்த பக்கம் போற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு 2, 3 இடம் சொல்றாங்க. அவங்க சொன்ன இடத்துல ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்க வந்து ரூமே காலியா இல்ல. எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போகணும். அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த அந்த தங்குற இடம் இருக்கு. 2 கிலோமீட்டர் வந்து இப்ப அவங்க போணும். அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 8 மணி பக்கத்துல ஆயிருச்சு இப்ப. இவங்க 2 வீலர் மட்டும் தான் போயிட்டு இருக்கு இப்ப. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஜீப் ஒண்ணு வருது. அதாவது ஃபாரஸ்ட் காரங்களோட ஜீப் ஒண்ணு வருது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, வந்து சத்தம் போடுறாங்க. "இந்த டயத்துல நீங்க என்ன செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அப்படி. "நாங்க வந்து இங்க டூர் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப வந்து எங்களுக்கே தெரியாம ரூட் தெரியாம மாட்டிக்கிட்டோம். நாங்க வந்து இப்ப தங்குறதுக்கு தான் ரூம் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்க போயிருவோம்." அப்படின்னு சொல்றாங்க. "இப்படிலாம் நடமாடக்கூடாது. வந்து மிருகங்கள் வர டைம் இது. நீங்கலாம் இப்படி நடமாடக்கூடாது. வேகமா போய் ரூமுக்கு போயிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. "உங்களுக்கும் நல்லதில்ல, மிருகத்துக்கும் நல்லதில்ல. நீங்க பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வந்து அப்படியே ரோந்து பணியில அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க போல. அப்பப்ப வந்துகிட்டே இருப்பாங்க போல. இவங்க என்ன சொல்றாங்க, "சரி டக்குன்னு போடா! நம்ம வேகமா அந்த ரூமுக்கு போயிரலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாவும் போக முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அந்த பாதையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. கல்லும் முள்ளுமாவும் ஒரு மாதிரி வந்துட்டு வளைவாவும் இந்த மாரி தான் இருக்கனால, அவங்க வேகமாலாம் போ முடியாது. அதனால மெதுவா தான் போய் ஆகணும். அப்படியே ஏன்னா வந்து மிருகங்களும் வர்ற டைம் ஆச்சு. அதனால அதிகம் வேகமாவும் போகவும் முடியாது. அப்படியே வந்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷுக்கு வந்து பாத்ரூம் வர மாரி இருக்கு. "ஏய் ஸ்டாப் பண்றா. இந்த இடத்துல நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கொஞ்சம் அசஞ்சாலும் யானை நம்மள போட்டு தள்ளிரும்டா. இங்கலாம் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து போயிரலாம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தானே போயிரலாம்" அப்படிங்க. "ஏய் 2 கிலோமீட்டர்ங்கிறது இங்க வந்து ரொம்ப தூரம் ஆகும். ஏன்னா வந்து அந்த பகுதியிலலாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் கடக்கறதுக்கே ரொம்ப தூரம் ஆகும். அதனால வந்து என்ன சொல்றாங்க, "இல்ல இல்ல போயிட்டு வந்துடுறேன்டா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி கொஞ்சம் நேரம் இரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த
யானை பகுதிய கடந்துருவோம். அதுக்கப்புறம் கூட நிக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பகுதியில வந்து நமக்கு ஆபத்துடா அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பே பண்ணல. வண்டி வந்து ஓட்டிட்டே இருக்காப்படி சுரேஷ். அப்படியே வந்துட்டு சொன்னா கேட்க மாட்றியாடா? என்ன அப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டிய ஸ்டாப் பண்ணாம அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து உண்மையில அது உண்ம தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஸ்டாப் பண்ணா வந்து யானை வந்து அந்த இடத்துல அதிகமா வந்து நடமாட்டம் இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு அது நல்லதில்ல. அதனால நல்லது தான் அது. அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு இடத்துக்கு மேல வந்து அந்த அந்த இடத்த தாண்டிட்டாங்க. அதாவது அந்த யானை பகுதிய தாண்டிட்டாங்க. இப்ப வந்து ஆனா அந்த பகுதியிலயும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு வராது. எப்பயாவது ஒண்ணு ரேராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி பகுதியில தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்ப நைட் டைம் ஆயிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆயிட்டு இருக்கு. 8:30 ஆகுது. இந்த மாரி டைம் ஆகுது. அவங்க என்ன செய்றாங்க, வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. சரி வேகமா போயிட்டு வரோம். 5 நிமிஷம் தானே டக்குன்னு போயிட்டு வாடா நம்ம போயிருவோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. பாதி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு போயிரலாம். தயவு செய்து வேகமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இப்படி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷமே ஆகுது. போன பிரகாஷ காணோம். சுரேஷுக்கு பயமாயிருச்சு. இங்க இருந்துட்டு கத்துறாப்படி. பிரகாஷ் எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சத்தம் போட முடியாதுடா! மிருகம் வந்துரும். என்னடா பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு, அப்படியே கொஞ்சம் அந்த எந்த பகுதியில போனாங்களோ, அந்த பகுதியில கொஞ்சம் கீழ இறங்கி அப்படியே மெதுவா உள்ள போறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ள கொஞ்சம் மெதுவா அப்படியே உள்ள போறாங்க. போனா பார்த்தீங்கன்னா, அப்படியே அது ஒரு டார்ச் லைட்லாம் இல்ல. அவங்க ஃபோன்ல இருக்கிறத தான் வச்சு தான் அப்படியே போயிட்டே இருக்காங்க. டவரு எடுக்காதனால ஃபோன் பண்ணியுமே வந்துட்டு ரிங் அவ்வளவா போகல யாருக்கு? பிரகாஷ்க்கு போகல. அதனால வந்து டார்ச் லைட்ட வச்சுட்டு கத்திக்கிட்டே போறாங்க. "டேய் எங்கடா இருக்க? பக்கத்துல போறேன்னு தானே சொன்னேன். எங்கடா போய் தொலைஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏரி எப்படி இருக்குன்னா, பயங்கரமான மரங்களா இருக்குது. வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல கூட நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு புதருமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அவங்க கூட என்னமோ நெனச்சு கீழ இறங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து மோசமா இருக்கு அந்த ஏரியா. சொல்லவே முடியாது. கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலும் அது யாருன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆள் வந்தாங்களா, உள்ள விழுந்தாங்களோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான ஏரியாவா இருக்குது. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கத்திட்டே கொஞ்சம் பாதுகாப்பா அப்படியே போயிட்டுருக்காங்க. "எங்கடா போன?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கை வந்து யாரு சுரேஷ வந்து கைய வந்து இப்படி வைக்கிறாங்க. யார்றான்னு சொல்லிட்டு இந்த டயத்துல யாருன்னு சொல்லிட்டு வேகமா திரும்பி பார்த்தா, நம்ம அது பிரகாஷ் தான். "இல்ல எங்கடா போற? நான் இந்த பக்கம் இருக்கேன்டா. எங்கடா போயிட்டுருக்க? அப்படி வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா அப்படி கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிருச்சுடா. வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துர்றாங்க. வந்துட்டு இப்ப வண்டி எடுத்துடுறாங்க. வண்டி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. கடந்துட்டோம்னா நம்ம எப்படியாவது அந்த ரூமுக்கு போயிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம தங்கிட்டு காலையில எப்பயும் போல நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் வந்து என்ன பேசுறாப்படி, இப்ப சுரேஷ் வந்து பேசுறாங்க. என்னடா இவ்ளோ நாளாச்சு ஒரு 2, 3 நாள் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி வந்து கூட நைட் டைம் கூட ரொம்ப நேரம் கூட டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த அமானுஷ்யம், பேய் அப்படி இப்படிங்கிறாங்களே நம்ம ஒண்ணும் பார்க்கலையேடா! அப்படி பார்த்தா 12 மணி, 1 மணிக்கெல்லாம் நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி ஒண்ணும் பார்க்கலையே! ஏன் இந்த மாரி பேசுறாங்க? ஆ உண்மையிலே அமானுஷம் இருக்காடா? பேயெல்லாம் இருக்காடா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து உட்கார்ந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷா. அப்போ உட்கார்ந்திருக்கும்போது என்ன ஆகுது, அப்படி கைய வந்து ஷோல்டர்ல வந்து இப்படி பிடிச்சுட்டு தானே உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்திருக்கும்போது அந்த பிடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே டைட்டா இருக்கு. ரொம்பவுமே அழுத்தி பிடிக்கிற மாரி இருக்கு. அது சுரேஷ்க்கு ஒரு இடத்துல வலிக்கவே ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த பிடி வந்து அமுத்தி இருக்கு. சுரேஷ்க்கு வந்து வெளியில சொல்லல. ஏன்னா வந்து ஒரு மாரி நெனச்சுக்குவான்னு சொல்லிட்டு வெளில வலிக்குதுங்கிறத வெளில சொல்லல. வெளில காட்டிக்காம அப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது, அப்படியே வந்துட்டு இந்த டாபிக் பேசும்போது வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பின்னாடி வந்து சத்தம் கேட்குது. ஒரு மாரி உர்ருன்னு ஒரு மாரி சத்தம் கேட்குது. "ஏய் உள்ள பின்னாடி என்னடா சத்தம் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து சாதாரணமா வந்து ஒண்ணும் கேட்கல அது. என்ன சத்தங்கிறது கேட்கல. ஆனா வந்து பின்னாடி வந்து ஒரு மாரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு இப்ப. ஒரு மாதிரி உருமுற மாதிரி, ஒரு மாரி அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அந்த டாபிக் என்னடா பதிலே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, வந்து என்ன ஆகுது, "வண்டிய நிப்பாட்டு" அப்படின்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது. "எதுக்குடா வண்டிய நிப்பாட்ட சொல்ற? என்னடா மறுபடியும் போப்போறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "வண்டி நான் ஓட்டுறேன். வண்டிய நிப்பாட்டு" அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா, "என்னடா இது வித்தியாசமா பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டுறார். நிப்பாட்டிட்டு, "என்னாச்சு உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் தானே. உனக்கு வண்டி சரியா ஓட்டத் தெரியாது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது, "நீ முதல்ல வண்டி எனக்கு குடு" அப்படின்ட்டு ஒரு மாரி தலைய அப்படி கீழ குனிஞ்சுட்டு, ஒரு மாதிரி வந்து சொல்றாங்க. வித்தியாசமா இருக்கு அது. யாரு பிரகாஷ் பேசுறது வித்தியாசமா இருக்கு சுரேஷுக்கு. கீழ தலைய குமிஞ்சுகிட்டு ஒரு மாதிரி "வண்டிய என்ட்ட குடு" அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரி சொல்றாப்டி. பார்க்கறக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, ஃபுல்லும் வந்து பிரகாஷோட உடம்பு வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. அதாவது ஒரு மாதிரி அந்த பனில ரொம்ப நேரம் இருந்தா ஒரு மாரி தடிச்சு, தடிச்சு வெடிப்பா ஆயிரும். அந்த மாரி வந்து ரொம்ப வந்து வெளிரி போன மாரி அப்படியே வெள்ள வெள்ளையா இருக்கு. எ எ க நான் என்ன நினைக்கிறேன் அப்படி வந்து சுரேஷ் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனில வந்து அப்படிதான் இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த மாரி அப்படியே பனிப்பத்துன்னு சொல்லுவாங்க. பத்து வந்த மாரி ஆயிரும். ஒரு மாரி அப்படிதான் இருக்கும். பனினால தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாப்படி. ஆனா வந்து உண்ம அது கிடையாது.
இப்ப பிரகாஷ் வந்து அப்படியே ஒரு மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் வண்டியில ஏறுடா டைம் ஆச்சு. அதுவும் இல்லாம உனக்கு இப்ப நம்ம வெளில நிக்கிறது நல்லதும் இல்ல. உனக்கு ஓட்டவும் தெரியாதுடா. ஏதாவது ஆயிர போதுடா. முதல்ல வண்டி வண்டி ஏறுடா" அப்படிங்கிறான். "இல்ல நீ தள்ளு நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்ல சொல்ல கேட்காம வண்டி எடுக்குறான் பிரகாஷ். இப்ப வண்டி எடுத்துட்டு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் உட்காரல. உட்கார்றதுக்கு முன்னாடியே வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தான் அப்படியே சர்ருன்னு வண்டி எடுத்துட்டு போயிடுறான் சுரே அ அ பிரகாஷ். அப்படி போயிட்டு சுரேஷ் அப்படியே அதிர்ச்சியா நின்னு பார்த்துட்டே இருக்கான். வண்டி ஓட்டத் தெரியாது எப்படி ஓட்டுறான்? அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சத்தம். பின்னாடி ஓடுறான் சுரேஷ். என்ன ஆச்சோ? ஐயோ! சொன்னா கேட்டானா? ஐயோ! வந்த இடத்துல இப்படி பண்றானே! நம்ம யார ஹெல்ப் கூப்பிடுறது? என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஓடுனா பின்னாடியே ஓடி போய் பார்த்தாங்கன்னா, வண்டியும் காணோம். இப்ப பிரகாஷையும் காணோம். சுத்தி முத்தியும் பார்க்குறான். ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா மாயமா இருக்கு, மர்மமா இருக்கு. வண்டியும் காணோம், ஆளையும் காணோம். என்னாச்சுன்னே தெரியல. சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மறுபடியும் கத்தி கத்தி கூப்பிடுறான். "ஏய் பிரகாஷ் ஏன்டா அப்படி பண்ற? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே "எங்கடா இருக்க பிரகாஷ்?" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். இப்ப மறுபடியும் அந்த போலீஸ் ரோந்து போற வண்டி வந்து வருது. அ பொ இந்த தடவ ஃபாரஸ்ட்ல போலீஸே வருது. போலீஸ் வண்டியே வருது. என்ன பண்றான், ஏதாவதுன்னா நம்மள வந்து இது கூட்டிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு என்ன ஒண்ணுமே சொல்லல ஒளிஞ்சுக்கிறான். இப்ப சொல்லி கூட அவன் ஹெல்ப் கேட்டுருக்கலாம். ஹெல்ப் கேட்டு இவன் கூட தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். யாரு கூட சுரேஷ் கூட தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா வந்துட்டு அவன் எதுவுமே சொல்லாம பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, நம்ம எதுக்கு புடிச்சுட்டு போயிற போறாங்கன்னு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து வண்டி வந்து போயிருது. போயிருது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான் சுரேஷ். "ஏய் பிரகாஷ் எங்கடா இருக்க? வாடா" அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். வண்டியவே காணோம். ரொம்ப தூரம் இப்ப உள்ளயே வந்து ஃபாரஸ்ட்குள்ளேயே கொஞ்சம் தூரமே உள்ளயே வந்தாச்சு இப்ப. உள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வண்டி கிடக்கு. "இங்க எப்படி வந்துச்சு வண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் என்ன பண்ற? ஏய் பிரகாஷ் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா வந்து எங்கேயுமே இல்ல. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சத்தம் கேட்குது. யாரு? பிரகாஷோட சத்தம் கேட்குது. அப்படியே சரி அந்த பக்கம் தான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? யாரோடா பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் கேட்குது பிரகாஷோட சத்தம். இந்த பக்கம் என்னடா இது இந்த பக்கம் கேட்குது, இந்த பக்கம் கேட்குது. அப்ப எங்க தான் இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்தா ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. இந்த பக்கம் போறதா, இந்த பக்கம் போறதா. சரி இந்த பக்கமே போலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தா, தூரத்துல ஒரு 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறக்கு அது பிரகாஷ் மாரி தான் இருக்கு. பிரகாஷ் பக்கத்துல வந்து இன்னொரு ஆள் மாரி இருக்கு. பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல நெருங்கி நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டார்ச் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டே இருக்கான். போய் சுரேஷ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, பக்கத்துல போயாச்சு. பக்கத்துல போய் பார்த்தோனயும் அங்க பேசிட்டு இருக்கான். பிரகாஷ் தான் பேசிட்டு இருக்கான். இன்னொரு ஆள்ட்ட பேசிட்டு இருக்கான். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கொஞ்சம் வயசானவர் மாரி கொஞ்சம் பெரியவர் மாரி இருக்காரு. அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். நல்லாவே பேசிட்டு இருக்கிற மாரி தெரியுது. பக்கத்துல போய் "ஏய் உன்ன எப்படி கத்திக்கிட்டு இருக்க, தேடிக்கிட்டு இருக்க, வண்டி அங்க இருக்கு. நீ இங்க என்னடா செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரான் சுரேஷ். பக்கத்துல வந்து "இங்க என்னடா செஞ்சுகிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது திட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சுரேஷோட ஷோல்டர்ல ஒரு கை வருது. இந்த பக்கம் உண்மையிலேயே இப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா, பிரகாஷ் வந்து முன்னாடி இருக்கான். அப்ப யார் வந்து நம்மள தொட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமா திரும்பி பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் தான் நிக்கிறான். "ஏய் தயவு செய்து வந்துட்டு வா ஓடிடலாம், வா ஓடிடலாம்." ஒரு நிமிஷம் கைய பிடிச்சுக்கிட்டு யாரோ சுரேஷோட கைய பிடிச்சுட்டு, "வா ஓடிடலாம். நிக்க வேணாம். வா ஓடிடலாம்ன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ சுரேஷுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் பிரகாஷ் நிக்கிறான். பின்னாடி பிரகாஷ் நிக்கிறான். யாரு பிரகாஷு? கூப்பிடுறா நம்ம போறதா இல்லையா? ஒண்ணுமே புரியல. பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. "ஏய் இங்க வாடா போயிரலாம். ஒரு நிமிஷம் நிக்கக்கூடாது. வாடா போயிரலாம்ன்னு" சொல்லிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு வரான். ஒண்ணுமே புரியாம இவனும் கூடயே வர்றான். யாரும் சுரேஷ் பின்னாடியே வரான். 2 பேருமே ஓடுறாங்க இப்ப. "ஏய் வா நிக்காத இந்த இடத்துல நிக்காத. வா ஓடிருவோம், ஓடிருவோம்" அப்படி. அங்க நிக்கிறது மனுஷங்களே இல்லடா. அது பேய்டா. தயவு செய்து வாடா போயிரலான்னு. "ஏய் பேயாவது ஒண்ணாவது என்னடா சொல்ற?" அப்படிங்கும்போது, "நீ சொன்னா நம்ப மாட்டியாடா? என் உருவத்துல இருக்க உனக்கு தெரியலையா? என் உருவத்திலேயே இருக்கு பார்றா. நான் உன் கூட தானே இருக்கேன். வாடா நானும் அதுட்ட மாட்டின வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தேன்டா. நீ நல்ல வேளை இங்க வந்துட்ட. நான் கூட நெனச்சேன் நீ வந்து வரமாட்டியோன்னு நெனச்சேன்டா. மாட்டிக்கிட்டேன்னு நெனச்சேன். நீ வேள வந்துட்டடா. வாடா போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே ஓடியாரான். ஒடியாந்து அப்படியே வந்துட்டு கீழ விழுந்து அப்படியே அப்படியே முள்ள கிள்ள குத்தி அப்படியே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அதிர்ச்சியில ஒடியாந்துட்டு இருக்காங்க. ஒடியாந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த பைக்க வந்து தூக்க முடியாம தூக்குறாங்க. தூக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா, இப்ப ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் வந்து வண்டிய அடிச்சு, அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அவங்க நெனைக்கிறாங்க, பனியில வந்து ரொம்ப நேரம் நனஞ்சிருச்சு இல்லையா? அதனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நெனைக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு வழியா வண்டி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு ஏறி உட்காந்துர்றாங்க. ஏறி உட்காந்துட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி மெதுவா அந்த அந்த யாரு பிரகாஷ் வந்து அந்த அழுத்தி பிடிக்கிறது இப்ப மறுபடியும் ரொம்ப டைட்டா இருக்கு. இப்ப முன்ன விட இந்த தடவ ரொம்பவுமே டைட்டா இருக்கு அந்த கை. இப்ப சுரேஷுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே தாங்கிட்டே போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கவே ஆரம்பிச்சுருது. "டேய் ஏன்டா அப்படி அழுத்தி பிடிக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? நீ வந்ததுலருந்தே இங்க இந்த ஏரியாவுக்கு வந்ததுலருந்தே ஒரு மாதிரியா நடந்துக்கிற. என்னதான் ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கைய முதல்ல மெதுவா புட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறான். தட்டி விட்டாலும் மறுபடியும் கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கு. "வண்டிய குடு" அப்படின்னு.
என்னடா மறுபடியும் மொதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்னடா தான் ஆச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே ஓட்டிட்டே வண்டியில தர முடியாதுடா பேசாம உட்காரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம தங்குற இடம் வந்துரும். பேசாம வா நம்ம இந்த ரூமுக்கு போணும். நீ பேசாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டவும் இல்ல, வண்டிய தரவும் இல்ல. அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த ஒரு இடத்துல லைட் தெரியுது. அந்த லைட்ல வந்து பின்னாடி வந்து அந்த கண்ணாடில வந்து பார்க்குறான். கண்ணாடில பார்க்கும்போது பின்னாடி உட்கார்ந்திருக்கிற உருவம் வேற மாரி தெரியுது இப்ப. உட்கார்ந்திருக்கிறது அது பிரகாஷ் மாரியே இல்ல. அந்த உருவம் ஃபர்ஸ்ட்டு வெளிரி போன உருவமா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கருப்பு உருவமா இருக்கு. ரொம்பவுமே கருப்பா இருக்கு. உடம்பு ஃபுல்லுமே கருப்பான உருவமா இருக்கு. அந்த பிரகாஷ் வந்து ஓரளவுக்கு சிவப்பானவரு. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சது வெள்ளையா தெரிஞ்சுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு. கீழ தலைய குமிஞ்சு போட்ட மாரி இருக்கு. கீழ குமிஞ்சுட்டு அப்படியே அப்படி கைய பிடிச்சுட்டு இப்படியே வந்த மாரி இருக்கு. அப்படியே கண்ணு பார்த்தீங்கன்னா, கண்ணெல்லாம் வந்து பார்க்கறக்கே கொடூரமா பயமா இருக்கு. அந்த மாரி பின்னாடி கருப்பான உருவம் அப்படி கைய பிடிச்சுட்டு ரொம்பவுமே கொடூரமா பார்த்துக்கிட்டு இப்படியே வந்துகிட்டு இருக்கு வண்டியில. அந்த கண்ணாடில பார்த்தோனே தூக்கி வாரி போட்டுருச்சு யாரு? சுரேஷுக்கு. பேயே நம்பாதவரு, ஆன்மா பத்தியே நம்பாதவரு, இப்ப உண்மையா நேர்ல பேய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே வண்டிய நிப்பாட்டவே இல்ல. அவர் வந்து ஊர்ல வந்து சொன்னத கேள்விப்பட்டிருப்பாரு. "வண்டியில இருந்தா ஆன்மா ஒண்ணும் செய்யாது." அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பாரு. அத வந்து அவருக்கு மைண்டுக்கு இப்ப ஞாபகம் வருது. இவர் வண்டிய நிப்பாட்டவும் இல்ல. அது எவ்வளவோ அழுத்தி பிடிக்குது. "வண்டிய இப்ப நிப்பாட்டு. நான் ஓட்டணும். வண்டிய நிப்பாட்டு." அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. கத்திக்கிட்டே தான் இருக்கு. வண்டி இப்ப நிப்பாட்டவே இல்ல. "நிப்பாட்ட மாட்டியா? என்ன நினைச்சுட்டு இருக்க? வண்டிய நிப்பாட்டுறியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவுமே பயமுறுத்துது. ஒரு மாரி ஒரு மாரி பயமுறுத்துற மாரி பேசுது. ஒரு மாரி ரொம்பவுமே பயமுறுத்துற மாரி வச்சு அழுத்திக்கிட்டு, "நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுத்துது. பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா, கருகும்னு இருட்டா இருக்கு. யாருமே இல்ல. அந்த பூச்சி சவுண்டு, அந்த வந்து அங்க ஒரு மாரி வந்து அந்த வண்டுகள்லாம் கத்தும். நைட் சவுண்டுல. அந்த மாரி கத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை சத்தமும் கேட்குது. அந்த பக்கம் ரொம்ப தூரமா வந்து யானை சத்தம் கேட்குது. வண்டிய நிப்பாட்டவும் முடியாது இப்ப. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, "இப்ப நிப்பாட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மிரட்ட ஆரம்பிக்குது இப்ப. அப்படியே உயிர கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வரான் சுரேஷு. நிப்பாட்டினாலும் பிரச்சனை, நிப்பாட்டலைனாலும் அது நம்மள என்ன செய்யும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நிப்பாட்டாம பயங்கர ஃபாஸ்ட்டா வந்து ஓட்டிக்கிட்டே வரான். ஓட்டிக்கிட்டே வரும்போது ஒரு கொஞ்சம் தூரம் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்து ஊர் இருக்கு. ஊரு வரப்போகுது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் இப்ப வண்டில இருந்து கீழ இறங்கிர்றான். எப்படி இறங்குனானே தெரியல. பிரகாஷ் வந்து பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். வண்டி போய்க்கிட்டு இருக்கு. கண்ணாடில பார்க்குறான். ஆ பின்னாடி வந்து பிரகாசவே காணோம். வண்டியில வந்து பிரகாசவே காணோம். எனக்கு அதிர்ச்சி ஆயுது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வண்டி நிப்பாட்டினா அது நல்லதில்ல. வண்டி வந்து ஏன்னா வண்டியில இருந்த வரைக்கும் அது ஒண்ணும் பண்ணாது. அதனால வந்து இப்போ அவன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த உருவமே பின்னாடியே இல்ல. பின்னாடி யாருமே இல்ல. இப்ப வண்டியில இவன் மட்டும் தான் போயிட்டுருக்கான். யாரு? சுரேஷ் மட்டும் தான் போயிட்டுருக்காப்படி. என்ன பண்றாங்க, வண்டிய நிப்பாட்டவே இல்லங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டாம அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த ஊர் வந்துருது இப்ப. ஊர் வந்ததுக்கப்புறம் வண்டிய ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்துட்டு திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப கூட வந்த பிரகாஷ காணோம். என்ன பண்றான், ஒண்ணுமே பண்ண வேணாம். எதா இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல வந்துட்டு ரூம் விசாரிக்கிறான். ரூம் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அங்க ரூம் போட்டுட்டு, அங்க இருக்கிற கோயிலையும் விசாரிக்கிறான். பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து நான் காலையில 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு பேசாம ஒரு ரூம்ல வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மறுபடியும் வந்து அந்த ஃபோனுக்கு இப்ப கால் பண்ணி பார்க்குறான். இப்ப ஃபோனும் போகல. ஃபோன் போகவே இல்ல. அப்புறம் யாருக்கு கூப்பிடுறது? என்ன பண்றது? எதுவுமே தெரியல. சரி எதுவா இருந்தாலும் ஏன்னா வந்து நம்ம தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அவன. நம்ம தான் பொறுப்பு. அதனால வந்துட்டு நம்ம காலையில என்னன்னு நம்மளே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாருமே ஃபோன் பண்ணல. விடிய அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு 4, 5 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி ஆகுது. வேகமா எந்திரிச்சு குளிச்சுட்டு, அவங்ககிட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க வந்து நடந்தத சொல்றாங்க. ஆமா, இங்க இந்த பகுதியில வந்து அடிக்கடி இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து ஒரு தாயத்த எடுத்து கையில குடுக்குறாங்க. இவருக்கும் தாயத்த எடுத்து கையில குடுத்துட்டு, இன்னொரு தாயத்தும் குடுத்து விடுறாங்க. அந்த பையன பார்த்தீங்கன்னா, கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு குடுத்து விடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் வண்டி எடுத்துட்டு அந்த பகுதிக்கு போறாங்க. எந்த பக்கம் இருந்து வந்தாங்களோ, அந்த பகுதிக்கு திரும்பி போறாங்க. போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, இப்ப வந்து பகலாயிடுச்சு இல்லையா? அப்ப எல்லா பக்கமும் அடி தேடுறாங்க. பிரகாசம்ன்னு தேடுறாங்க. இவங்க என்ன நெனச்சாங்களோ, அதே மாரி தான் நடந்திருக்கு. ஒரு இடத்துல பிரகாஷ் வந்து மயங்கி கீழ கிடக்காப்படி. ஒரு 4:30 மணி இருக்கும், 5 மணி இருக்கும்.
யாருமே வந்து ஆள் நடமாட்டம் அப்பவும் இல்ல. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க அப்ப. பார்த்துட்டு அவங்கள தூக்குறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு வண்டியில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு தண்ணி பாட்டில்லாம் வச்சிருக்காங்கல்ல, நல்லா வந்து தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டா வந்து அப்படியே வந்து பிரகாஷ் வந்து இப்ப முழிக்கிறாப்படி. முழிச்சோனமே வந்துட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா கொண்டு போய் என்ன பண்றாங்க, அந்த அம்மன் கோயில்ல போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு வந்துட்டு அந்த சாமிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பூஜைய போடுறாங்க. பூஜை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, திண்ணூறெல்லாம் பூசி விட்டு, அந்த தாயத்தெல்லாம் மறுபடி கட்டி விட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்ப கொஞ்சம் நல்லாவே தெளிஞ்சிருச்சு பிரகாஷ்க்கு. அந்த தூக்கமெல்லாம் நல்லா தெளிஞ்சிருச்சு. மயக்கம்லாம் தெளிஞ்சிருச்சு. இப்ப வந்து மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கறாங்க. மெதுவா கேட்கும்போது, பிரகாஷ் சொல்றாப்படி, "இல்லடா நான் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா, இப்ப தான்டா முழிக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு?" அப்படின்ட்டு எதுவுமே வந்து நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாப்படி. "நைட்டு உனக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? உன் மேல பேய் இருந்துச்சுடா. நீ என்னென்ன அட்டூழியம் பண்ணன்னு தெரியுமா? இங்க பாரு நீ புடிச்சது இந்த இடத்துல காயமே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இல்லாம என்னைய பிடிச்சு அப்படியே வந்துட்டு நிப்பாட்டலையா நான் உன்ன என்ன பண்ணிருவேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆர்ப்பாட்டம் பண்ணடா. எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்கப்புறம் நானா வந்து உன்னைய ஒண்ணும் பண்ணல. நீயே வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, வண்டிய விட்டு இறங்கிட்ட. அந்த புல்லட்ட கேட்டு தானே ரொம்ப அடம் பிடிச்ச. ஒரு தடவ குடுத்தேன். ஒரு தடவ வந்து கீழ போட்டுட்டு மறுபடியும் காணாம போயிட்ட. மறுபடியும் ஒரு தடவ கேட்ட. நான் வந்து தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால என்ன பண்ணேன்னா, நீ வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் உன்னைய விட்டுட்டு வந்துட்டேன். கடைசில வந்து பார்த்தா, காலையில நான் நெனச்சேன் அப்படிதான்டா நெனச்சேன். அதே மாரி தேடி வந்தம்போது, நீ இந்த இடத்துல மயங்கி கிடந்தடா. நல்ல வேளை உன்னைய ஒண்ணும் பண்ணல. நமக்கு ஒண்ணும் ஆகல. வா நம்ம கன்டின்யூ பண்ணுவோமா? வீட்டுக்கு போவோமா? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பூசாரிட்ட வந்து மறுபடியும் 2 பேருமே பேசுறாங்க. நடந்தத சொல்லிலாம் பேசுறாங்க. ஆமா தம்பிங்க இந்த மாரி உங்கள மாரி நெறைய கேஸுங்க வரும். டெய்லியுமே வருவாங்க. இங்க வந்து நெறைய வந்து ஆன்மா இருக்கு. அதே மாதிரி வந்து அ புல்லட் வந்து கேட்டு அவங்க வந்து அப்பா வந்து வாங்கி தராம இறந்து போன பையங்க. அந்த மாரி வந்து ஏதாவது ஒரு ஆணா வந்து உன் ஃப்ரெண்ட வந்து பிடிச்சிருக்கலாம். அதனால தான் வந்துட்டு அந்த வண்டிய கேட்டு அடம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடப்பாவி! இந்த புல்லட்டால வந்த வினையாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன பண்றாங்க, கன்டின்யூ பண்ணுமா வீட்டுக்கு போலாமான்னு பேசிக்கிறாங்க. பரவால்லடா இது நம்ம போலாம் வீட்டுக்கு போவோம்டா, நம்ம இன்னொரு தடவ போம்போடான்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேருமே ரொம்பவுமே பயமாயிருது. அந்த அந்த நைட் நடந்ததெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. நெனச்சு பார்த்தோனயுமே அது ரொம்பவுமே அவங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா வந்து யானை மிதிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் இதாயிருந்தா வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அந்த வண்டியில போய் விழுந்ததுல 2 பேருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஒருவேள அது பள்ளமா இருந்தாலோ, ரொம்பவுமே வந்து மோசமான பள்ளமா இருந்தாலுமே வந்து 2 பேரும் உயிரோடயே இருந்திருக்க முடியாது. அதனால வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லடா இன்னொரு நாள் வரலாம்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிர்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஆன்மாவோ இந்த அந்த மாரி எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, நைட் டயத்துல இந்த மாரி வந்து அ அ டிராவல் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இன்னொரு நாள் போனோம்னா, ஆனா நைட் மட்டும் டிராவல் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. எப்பயும் போல நல்லா தான் இருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த கதை முடிஞ்சுச்சு.